வணக்கம். ஜனவரி 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஐடிசி, பஜாஜ் ஃபினான்ஸ், என்டிபிசி, கெயில், அதானி கிரீன், பிபிசிஎல், வோடஃபோன் ஐடியா, மேரிகோ, பெட்ரோநெட் எல்என்ஜி, ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் இந்த வாரம் நடைபெற இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. புதன்கிழமை அதற்குரிய முடிவுகளை அவங்க வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துறாங்களா, குறைக்கிறாங்களா, இல்லை அப்படியே விடுறாங்களா தகவல் புதன்கிழமை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல. பெரும்பாலான வல்லுநர்கள் கருதுவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. மார்ச் மாதத்திலிருந்து குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கிறாங்க. அதுவும் இந்த மீட்டிங்களுடைய முடிவுகளிலிருந்து கணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நொமுரா என்ன சொல்லியிருக்கிறாங்க? நொமுரா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இந்த ஆண்டு 2024 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது 1% தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ஆல்பெக்ஸ் சோலார் ஐபிஓ குறித்தான அப்டேட் என்டிடிவிலிருந்து கிடைத்தது. அவங்க டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை செபிக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க. 75 கோடி ரூபாய் இந்த ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. என்எஸ்சி எமர்ஜ் பிளாட்ஃபார்ம்ல தான் இவங்க லிஸ்ட் ஆக போறாங்க. பிஎல்எஸ் இ சர்வீசஸ் ஐபிஓடைய விலையை நிர்ணயித்து இருக்கிறாங்க. ஜனவரி 30ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. என்டிடிவிலிருந்து கிடைத்த தகவல், அவங்க விலை நிர்ணயித்து இருக்கிறாங்க. 129 ரூபாய் லோவர் பேண்ட், 135 ரூபாய் அப்பர் பேண்ட். இந்த கம்பெனி பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீசஸ் லிஸ்டட் கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம். இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வைத்திருந்தவங்களுக்கு அவங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்கன்ற தகவல் நம்ம முன்னவே பார்த்திருந்தோம். எல்ஐசி குறித்தான செய்தி நம்ம சில தினங்களுக்கு பார்த்துருந்தோங்க. ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. எல்ஐசிக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் வரைக்கும் வாங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இந்த தகவல் நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். நான் சொன்னது கூடுதலாக அவங்க 10% வாங்க முடியும். ஏற்கனவே அவங்க 5.19% ஸ்டேக் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வைத்து இருக்கிறாங்க டிசம்பர் குவார்டர் முடிவில். நான் சொன்னது கூடுதலாக 10% வாங்க முடியும் அப்படின்னு. நம்ம நேர் ஒருவர் அது சரியா பார்த்துக்கொள்ளுங்க, அது தவறா இருக்குன்றது சுட்டி காட்டியிருந்தாரு. செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சொன்னது தான் கரெக்டுங்க. நான் சொன்னது தவறுக்கு மன்னிக்கும். என்ன சொல்லியிருக்கிறாரா, கூடுதலாக மீதம் இருக்கிறத வாங்க முடியும். அப்போ கூடுதலாக 4.8% எல்ஐசி ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு வாங்க முடியும். பஜாஜ் ஃபினான்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோல் இருந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க பஜாஜ் ஃபினான்ஸ். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 25% அதிகரிக்கின்றது. எண்ணிக்கை 3716 கோடி ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்பு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9344 கோடி ரூபாயை எட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஐடிசி இன்னைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் கிடைத்த ஒரு தகவல், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, வருவாய் எதிர்பார்ப்பது 17,425 கோடி ரூபாய். அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மிட் சிங்கிள் டிஜிட்ல இருக்கும் growth. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டாவுடைய விரிவாக்கம், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 6,482 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. எட்டுவதற்கான வாய்ப்பு. இயர் ஆன் இயர் 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் 5,183 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ரூரல் டிமாண்ட் குறைவாகத்தான் இருக்கும். அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நாட்களாகவே அது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அது தொடர்ந்துகிட்டே இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மின்ட்ல இருந்து கிடைத்த டேட்டா, டோட்டல் ரெவென்யூ 41,940 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 6% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் 2,415 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 392% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 13% விழுந்திருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து என்டிடிவிலிருந்து கிடைத்த தகவல், ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடைய மேனேஜ்மெண்ட் தான் சுபாஷ் சந்திரா. அவருடைய கம்பெனி தான் எஸ்எல் குரூப். அங்கே ரெய்டு நடத்திருக்காங்க அவங்களுடைய மும்பை ஆஃபீஸ்லன்ற தகவல் நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க என்டிடிவிலனா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சில முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணி லாண்ட்ரி விசாரணையில் கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் டைவர்ஷன் நடத்தியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் ஆதாரங்கள் சிக்கி இருப்பதாக என்டிடிவியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கிருந்து இந்த விசாரணை துவங்குது அப்படின்னா, ரெலிகார் ஃபின்வெஸ்ட் லிமிடெட்ல கடன்
எடுத்திருக்காங்க எஸ்எல் குரூப் உடைய சில கம்பெனிகள். அவங்க அது கட்டாம விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் இப்போ கட்டாம டிஃபால்ட்ல இருக்கு. அங்கிருந்து தான் துவங்குது போல தெரியுதுங்க விசாரணை. அதுல இருந்து மணி லாண்டரிங் கேஸுக்கு போகுது. இப்போ 2000 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் டைவர்ஷன் செய்திருப்பதற்கான ஆதாரங்கள் சிக்கி இருக்குன்னு என்டிடிவியில் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரெலிகார் என்டர்பிரைசஸ் உடைய சப்சிடரி நிறுவனம் தான் ரெலிகார் ஃபின்வெஸ்ட் லிமிடெட். அவங்க குறித்தான ஒரு அப்டேட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ராட் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் ஆர்பிஐக்கு அந்த டேட்டாவை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே கேஸ் நடக்கு டெல்லி ஹைகோர்ட்டில். டிசம்பர் மாதத்தில் அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த ஃப்ராடுன்ற டேக் அவங்க கொடுக்கக்கூடாதுன்றது. அதன் அடிப்படையில் இப்போ எஸ்பிஐ வந்து அந்த ஃப்ராட் டேகை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க ரெலிகார் ஃபின்வெஸ்ட்டுக்கு. பிரமல் என்டர்பிரைசஸ் குறித்து என்டிடிவிலிருந்து கிடைத்த தகவல், அவங்க ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட்ல 20% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதை அனைத்தையும் விற்பனை செய்ய போறாங்க. 1440 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க இந்த டிரான்சாக்ஷன் வழியாகன்னு என்டிடிவிலிருந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டிபாக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்ஆர் இந்தியா லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. 13,50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை 9 ரூபாய். எஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் 232 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது லோவர் ப்ரொவிஷன்ஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2.3% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. எண்ணிக்கை 2017 கோடி ரூபாய். கிராஸ் என்பிஏ 2%. போன குவார்ட்டர்லையும் 2% தான் இருந்தது. நெட் என்பிஎம் சேமா தான் இருந்திருக்கு 0.9%. டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் வந்து 34% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கீழே போயிருக்கு. எண்ணிக்கை 555 கோடி ரூபாய். பொரிஞ்சு வெல்லியத் பிரபல இன்வெஸ்டர். அவர் எதில் வாங்கியிருக்கிறார், எதில் விற்பனை செய்திருக்கிறார் எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, டிசம்பர் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் செப்டம்பர் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் அவங்க ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஒருத்தருடைய பேர் எப்போ இடம் பிடிக்கணும், 1% அல்லது அதற்கு மேலே நம்ம ஷேர்ஸ் வைத்திருந்தா நம்ம பேர் வந்து அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வரும். இப்போ இதிலெல்லாம் அவர் வாங்கியிருக்கிறார், இதில் அதிகரிச்சிருக்கிறார் அவருடைய ஸ்டேக்கனா. ஸ்மால் கேப் கம்பெனியான கேரளா ஆயுர்வேதாவில் 4.82% ஸ்டேக் வைத்திருக்கிறார் டிசம்பர் குவார்ட்டர் முடிவில். செப்டம்பர் குவார்ட்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 164 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. அதாவது 1.64%. ஓரம் ப்ராப்டெக்ல வந்து 3.54%லிருந்து 4.52% உயர்த்தி இருக்கிறாரு. பிஜி ஃபாயில்ஸ்ல 1.02%லிருந்து 1.06% உயர்த்தி இருக்கிறாரு. பொரிஞ்சு வில்லேத் எந்த ஷேரை விற்பனை செய்திருக்கிறாரு, டியூரோப்ளை இண்டஸ்ட்ரீஸை விற்பனை செய்திருக்கிறாரு. 3.75%லிருந்து 3.73% அவருடைய ஸ்டேக் குறைஞ்சிருக்கு. ஏஞ்சல் ஒன் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை 2 கோடி இலக்கை தாண்டி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ஜிபிபிஎலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 169லிருந்து 175, ஸ்டாப் லாஸ் 154. பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு பை ரேட்டிங் டார்கெட் 460லிருந்து 500, ஸ்டாப் லாஸ் 370. வெஸ்கோஸ் பேப்பருக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 775லிருந்து 800, ஸ்டாப் லாஸ் 695. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் வீனஸ் பைப்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1500, ஸ்டாப் லாஸ் 1390. பஞ்சாப் நேஷனல் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க நடப்பு நிதியாண்டு 2024 ப்ராஃபிட் கைடன்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 6000 கோடி ரூபாய், இப்போ 7000லிருந்து 7500 கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க அவங்களுடைய ப்ராஃபிட் கைடன்ஸ். மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. நெட் ப்ராஃபிட் 503 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 2931 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 65% அதிகரிச்சிருக்கு. ஜூபிலண்ட் ஃபார்மோவா குறித்து சிஎன்பிசி டிவி 18லிருந்து கிடைத்த தகவல், அவங்க 25.8% ஸ்டேக் அவங்களுடைய சப்சிடரி வழியாக சோஃபி பயோசைன்சஸ் யூஎஸ்ஏ நிறுவனத்தில் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அது அனைத்தையும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. $139 மில்லியன் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ஊழியர்களுக்கு இன்டர்னல் கம்யூனிகேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன குறித்து அப்படின்னா, அரசுடைய பாலிசிஸில் அவங்களுடைய வாடிக்கையாளர்களை கட்டாயப்படுத்தி சேர்க்கக்கூடாது என கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் அது சேர்க்கக்கூடாதுன்னு இன்டர்னல் கம்யூனிகேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் குறிப்பாக சொல்லியிருப்பது, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, இதில் எதுலையுமே வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களை கட்டாயப்படுத்தி சேர்க்கக்கூடாது. சரியான முறையில் அவங்க கிட்ட இருந்து ஒப்புதல் பெறப்பெற்று மட்டுமே வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ள கம்யூனிகேஷன் அனுப்பியிருப்பதாக இப்போ மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அட்டல் பென்ஷன் யோஜனாவுடைய கான்ட்ரிபியூஷன் 43.35%. இது செப்டம்பர் மாத இறுதியில் இருக்கக்கூடிய டேட்டா பொறுத்து. அதே போல பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவில் 38.52%, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் 32.07% ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த 3 திட்டத்தை பற்றியும் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு.
சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.